அனைத்து ஆன்லைன் உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஆன்லைன் பிஸ்னஸில் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். நம்ம என்னென்ன விஷயங்கள் கடைபிடிக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 3 வீடியோஸ் பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அல்லது ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு டீம் லீடர் செலக்ட் பண்ணணுன்ற விஷயங்கள்லாம் பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்னென்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்மளோட பணம் லாஸ் ஆகாமல் தப்பிக்கலாம் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பிளான் அண்ட் ஆன்லைன் ஆக்டிவிட்டீஸ். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியும் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் பிளான் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த பிளானை நல்லா புரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா அந்த பிளானில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆன்லைனில் இருக்கணுமா வேணாமா அல்லது எவ்வளோ நேரம் இருக்கணுன்றதால நல்லா கிளியராக இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நீங்கள் ஆன்லைனில் வர முடியாமல் இருக்கலாம் சுச்சுவேஷன் சம்டைம்ஸு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் இந்த பிளான்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளானை சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஒவ்வொரு கம்பெனிக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு சோஷியல் மீடியா ஆப்ஸ் இருக்கும். லைக் யூடியூப் இருக்கும், இன்ஸ்டாகிராம் இருக்கும், டெலகிராம் சேனல்ஸ் வச்சுருப்பாங்க, வாட்ஸ்அப் இருக்கும், குரூப் இருக்கும். தனித்தனியாக ஒவ்வொரு கம்பெனிக்கும் கம்பல்சரி சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டீஸ் கம்பல்சரி இருக்கும். அது எல்லாத்துலேயுமே நீங்கள் கம்பல்சரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். ப்ளஸ் அதில் சொல்லக்கூடிய தகவலை கரெக்டாக கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அந்த ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு கம்பெனிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சேனல்ஸ் இருக்கும், யூடியூப் சேனல்ஸ் இருக்கும், முன்னாடி சொன்ன மாதிரி இதெல்லாம் இருக்கும். அதில் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் கம்பல்சரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா லீடர்ஸ் ஆர் அட்மின்ஸ் அப்டேட்ஸ். ஓகேங்களா? ஸோ சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா லீடர்ஸு, உங்களோட அப்ளைனர்ஸ், அட்மின்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் கொடுப்பாங்க, அந்த கம்பெனியை பற்றின அப்டேட். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், ஜாயின் பண்ண தெரியும், இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி முடிச்சிருங்க. சரிங்களா? ஸோ அதனால் கம்பெனியில் அப்டேட் போய்ட்டுருக்கு, இந்த விஷயத்தை முடிச்சிருங்க, இதெல்லாம் நீங்களே கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள், இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்களோட ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கள் தப்பிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா பே அவுட் டிலே ஆகலாம். சர்வர் கம்ப்ளைண்ட் இருக்கலாம், இல்லை ஆன்லைன் பிஸ்னஸ் இல்லையா, அதனால் டிலே ஆகும். ஸோ அந்த டைமில் நமக்கு பேமெண்ட் டிலே ஆகலாம். அப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம அட்மின் சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, அட்மின்ஸ் லீடர்ஸு சொல்கிறத ஃபாலோ பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா? நீங்கள் கவனிக்காம விட்டுட்டிங்கன்னா சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகாமல் இருக்கும், கம்பெனி வெப்சைட் ஓப்பன் ஆகாமல் இருக்கும். அப்போ அட்மின் லீடர்ஸ் சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க டேரெக்டாக கான்டாக்டில் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நமக்கு அந்த ஈஸியாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் லாஸ் இல்லாமல் தப்பிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா நான் அடிக்கடி சொல்கிறதா எல்லா பிஸ்னஸுக்குமே எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களோட ஓன் ரிஸ்க் தாங்க. ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் ஓன் ரிஸ்க் தான். ஓகேங்களா? ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம உள்ள வரணும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் லாஸ் ஆகிற அளவுக்கு நாங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறது இல்லை, அந்த மாதிரி பண்ண மாட்டோம். ஓகேங்களா? எங்கள் டீம் பண்ணுறதில்ல, சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. பட் இருந்தாலும் இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் வரணும். எல்லாமே உங்களோட ஓன் ரிஸ்க் தான். ஓகேங்களா? இதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பிஸ்னஸில் என்ட்ரி ஆகுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பிஸ்னஸோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்திங்கன்னா கம்பெனிஸ் மாற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்பப்போ சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் கவனிக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லாஸஸ் உங்களுக்கு தான் வரும். அதே போல் ஒவ்வொரு டீம்லேயும் பார்த்திங்கன்னா லீடர்ஸ் இருப்பாங்க, அட்மின்ஸ் இருப்பாங்க. அவங்க இண்டிவிஜுவலாக பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் மீட்டிங் கூப்பிடுவாங்க, மீட்டிங்கு வாங்க, ஜாயின் பண்ணலாம், மீட்டிங்கில் பேசலாம், டெலகிராம் சேனல் மீட்டிங் வாங்க, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அல்லது யூடியூப் சேனலுக்கு வாங்க கூப்பிடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் கம்பல்சரி. அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நான் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களோடது. அது ₹1 1,00,000 பணம் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு. சரிங்களா? அப்போ நம்மளும் கொஞ்சம் கேர் எடுத்து இதை நான் சொன்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நம்ம லாஸ் இல்லாமல் தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு நிறையாவே இருக்கும். சரிங்களா? இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான், என்னோடய அனுபவத்தில் நான் ஷேர் பண்ணுறது தான். இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தெளிவாக சொல்லிவிட்டு இதெல்லாம் கடைப்பிடிச்சா போதும். ரிமைனிங் வீடியோஸும் என்னோடய சேனல் இருக்குது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போதும். ஓரளவுக்கு நீங்கள் ப்ராஃபிட்டே பார்க்கலாம். அந்தளவுக்கு நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க, நிறைய லீடர்ஸ் இருக்காங்க, அட்மின்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் நீங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்து பார்க்குறது உங்கள் பணத்துக்கும் உங்களுக்கும் சேஃப். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.